டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். மின்வாரிய தேர்வு கட்டணம் மே 5ஆம் தேதி வரை திரும்ப பெறலாம். பணியாளர் தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற மே 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மின்வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழக மின்வாரியம் 500 இளநிலை உதவியாளர், 600 உதவி பொறியாளர், 1300 கணக்கீட்டாளர், 2900 கள உதவியாளர் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்ய 2020ஆம் ஆண்டு ஜனவரியில் அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். தேர்வு கட்டணமாக பொதுப்பிரிவினரிடம் 1000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளிடம் 500 ரூபாயும் வசூலிக்கப்பட்டன. அதே ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஆண்டு இறுதி வரை ஊரடங்கு நீடித்தது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தது. இதனால் மின்வாரிய தேர்வு நடத்தவில்லை. தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து மின்வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கான ஆட்கள் தேர்வு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் 2020இல் வெளியிடப்பட்ட ஆட்கள் தேர்வு அறிவிப்பாணையை ரத்து செய்யப்படுவதாக 2022 ஜூலையில் மின்வாரியம் அறிவித்தது. தேர்வு கட்டணமாக வசூலிக்கப்பட்ட தொகையை விண்ணப்பதாரர்களின் வங்கிக் கணக்கிற்கே திருப்பி அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இதற்கு மின்வாரியம் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இன்னும் பலர் தங்களின் விவரங்களை பதிவேற்றாமல் உள்ளனர். எனவே தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற விரும்புவோர் மே 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மின்வாரியம் தெரிவித்துள்ளது. இதே போன்ற டிஎன்இபி ஜாப் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் பிரஸ் ரிலீஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.